தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் சந்தீப் கௌலானி, அபிஷேக் அனில் கபூர் இயக்கத்துல நடிகர் அக்ஷய்குமார், சாரா அலிகான் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஸ்கை போஸ். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 1971ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்திடம் பாகிஸ்தான் போர் விமான பைலட் சிக்கிறாரு. இவரை விங் கமாண்டர் அக்ஷய்குமார் பாத்தீங்கன்னா விசாரணை பண்றாரு. அந்த விசாரணைப்போ 1965ஆம் ஆண்டு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. அந்த பிளாஷ்பேக்ல டெபின்னு அழைக்கப்படுற கிருஷ்ணா விஜயா உயர் அதிகாரியான அக்ஷய்குமார் கீழே போர் விமான பைலட்டா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிஷன்ல ஈடுபடுறாங்க. என்ன மிஷன் அப்படின்னா, பாகிஸ்தான் எல்லை ஓரங்கள் இருக்கக்கூடிய ராணுவ தடவளங்களை அழிக்கிறாங்க. இதற்கு பதிலடியா பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தை எதிர்பாராத நேரத்துல தாக்குறாங்க. இதுல அக்ஷய்குமார் பல போர் வீரர்களை இழக்கிறாரு. இதற்கு பதிலடியா இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய முக்கிய ராணுவ தடவங்களை அழிக்கிறதுக்காக ஸ்கை போஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிஷன்ல அக்ஷய்குமாருக்கு ஒரு படை களமிறங்குது. இந்த மிஷன் என்ன ஆச்சு, இந்த மிஷனுக்கு பிறகு அக்ஷய்குமாருக்கும் டெபிக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரை மையமா வச்சு இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காங்க சந்தீப் கௌலானி, அபிஷேக் அனில் கபூர். இந்த படத்தினுடைய நாயகன் அக்ஷய்குமார் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ஆக்ரோஷமா ஒரு வசனம் பேசுற காட்சியாகட்டும், உயர் அதிகாரி கிட்ட தன்னுடைய இயலாமையை காட்டுற விதமாகட்டும், ரொம்ப சடலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இவரா அக்ஷய்குமார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பாரு. அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பா சூரியவன்ஷி படத்திற்கு பிறகு அக்ஷய்குமாருக்கு இது ஒரு சரியான கம்பேக் படம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல படத்தினுடைய இன்னொரு நாயகன் டெபி. இந்த படம் அறிமுக நாயகனா இருந்தாலும் நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ஸ்கை போஸ் மிஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ரூல்ஸை மீறி ஒரு போர் பைலட் எடுத்துட்டு போன விஷயம் தெரிய வரும்போது அது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நாட்டுக்காக ஒரு படை வீரன் ரூல்ஸை மீறும் போது அவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு இயக்குனர். குறிப்பா டாம் குரூஸினுடைய டாப் கன், மெர்விக் போன்ற படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தாலும் அப்போது இந்திய ராணுவத்தினுடைய பொருளாதாரத்தை வச்சு இந்திய ராணுவம் எப்படி ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னு காட்டின விதம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. மொத்தத்துல இது ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். முதல் பாதி ராணுவ தாக்குதல், ஃபைட் தாக்குதல் அப்படின்ற போன்ற சாகசங்கள்லாம் இருந்தாலும் ரெண்டாம் பாதியில பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாவும் ட்விஸ்ட வச்சு ஒரு டிராமாவா கொண்டு போயிருக்காரு. மொத்தத்துல ஒரு தரமான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு அக்ஷய்குமாருக்கு ஒரு தரமான கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.25. அடுத்த மசாலத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.